கரூரில் நடந்த துயரமான சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம நடிகர் அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் மக்களை சந்திக்கிற கூட்டம் நடந்துச்சு. அந்த சந்திப்பில் அவர் என்னெல்லாம் பேச போறாருன்னு அப்படின்னு சொல்லி ஆவலை எதிர்பார்த்த கோடான கோடி பேரில் நானும் ஒருத்தன் தான். அப்படி அவர் அந்த கூட்டத்தில் என்னதான் பேசினார்னு பார்க்கலாமா? அந்த கூட்டத்தில் முக்கியமாக அவங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரும்புகிற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பேசினவர், அவங்க கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்க அப்புறம் அதை எதிர்த்து பேசினவங்களுக்குலாம் பதில் சொல்கிற மாதிரி பேசினார். அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கிற தனியார் கல்லூரியில் ரொம்ப பாதுகாப்பாக நடந்த இந்த சந்திப்புல முதல்ல விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் பத்தி பேசினாரு. வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்கிற ஏரி அங்க வர பாலாரை விட உயரமா இருக்கிறதுனால ஆத்துல வர தண்ணி ஏரிக்கு போக மாட்டேங்குது. அங்க ஒரு தடுப்பணையை கட்டி விட்டா அந்த ஏரியால விவசாயம் சிறப்பா நடக்கும்னு சொன்னாரு. ஆனா அந்த அணையை கட்டுறது எதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டாரு. அதுக்கப்புறம் ஏற்கனவே பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அதை பத்தி பேசும்போது என்னைக்குமே நாங்க விவசாயிங்க பக்கம் மட்டும் தான் நிற்போம் அப்படின்ற மாதிரி உறுதியா சொன்னாரு. அடுத்து காஞ்சினாவே நமக்கு உடனே ஞாபகம் வருது பட்டு தான். ஆனா அந்த பட்டு நெசவாளர்களோட நிலைமை வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் 60 வருஷமா காஞ்சிபுரத்தோட பஸ் ஸ்டாண்ட் அப்படியே இருக்கு, அதை யாருக்குமே புதுப்பிக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை. இப்ப இதுக்குன்னு ஒரு இடத்த அரசால ஒதுக்க முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டாரு. சரி, கேள்வியெல்லாம் கேட்டாரு. ஆனா என்னடா இவர் அவங்க வந்தா என்ன செய்வோம் அப்படிங்கறத சொல்லவே மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப அதுக்கும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சாரு. அதாவது எல்லாருக்குமே நிரந்தரமான வீடு, எல்லா வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும், அப்புறம் எல்லாரும் காரை வாங்கி வசதியா இருக்கணும், அதுக்கான வசதி வாய்ப்பை உண்டாக்குற மாதிரி பொருளாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. முக்கியமா வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் குறைஞ்சது ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும், அதுவும் இல்லாம அந்த வீட்டில் குறைஞ்சது ஒருத்தருக்கு நிரந்தர வருமானம் வர்ற மாதிரி இருக்கணும், அதுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கணும், முக்கியமா அந்த வேலை வாய்ப்பு வேணும்னா படிச்சிருக்கணும்ல, அதனால அந்த கல்வி இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்வியில நிறைய சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுக்கு மேல அவர் என்னென்ன திட்டம்லாம் சொன்னார் அப்படின்னா, அரசு மருத்துவமனைகளோட தரம் ரொம்ப கீழே இருக்கு, நாங்க வந்தோம்னா அதை ரொம்ப மேலே கொண்டு போவோம், அதோட தரத்தை உயர்த்திடுவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் பருவமழையால ஏகப்பட்ட பாதிப்பு வருது, அந்த பாதிப்புலாம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பாதுகாப்பு இருக்கணும், அதே நேரம் அவங்க கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட நேரடியாக கருத்து கேட்டு அவங்களுக்கான தேவையான திட்டங்கள், அவங்க வளர்றதுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாத்தையும் நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதுவும் இல்லாம புதிய புதிய தொழில் வளர்ச்சியில கவனம் செலுத்தும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா என்ன சொன்னார்னா, நாங்க வந்தா சட்டம் ஒழுங்குல ரொம்ப கண்டிப்புடன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உறுதி கொடுத்தாரு. இப்ப இவ்வளவு திட்டங்கள்லாம் சொன்னார்ல, இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் எப்படி செயல்படுத்தும் அப்படிங்கறத தேர்தல் அறிக்கையில சொல்ல போறோம் அப்படிங்கறதையும் சொன்னாரு. இப்ப அடுத்து அவங்க கட்சி மேல இருக்கிற விமர்சனத்தை பத்தி பேசும்போது, எம்ஜிஆர் அவர்கள் கூட கட்சி ஆரம்பிச்சப்ப அவங்க கட்சி ஆரம்பத்துல இருந்தே கூத்தாடிங்களோட கட்சின்னு தான் சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்னவங்க எல்லாருமே பிற்காலத்தில் அவரோட கட்சியில போய் சேர்ந்தாங்க. இப்ப எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்களே, இவங்கெல்லாம் தற்குறி இல்ல, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்க எதிர்கால அரசியலை கேள்விக்குறியாக்க போறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி, அதாவது தமிழக அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி பஞ்ச் டயலாக் மாதிரி பேசினாரு. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு சிறப்பான பஞ்ச் பேசினாரு. ஏன்டா அந்த விஜயை தொட்டோம், விஜய் கூட இருக்கிற மக்களை தொட்டோம்னு நீங்க நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்கன்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இவர் இப்படி பேசியிருக்கணுமா, இதெல்லாம் சரியான அணுகுமுறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எண்ணமும் நமக்குள்ள வரதை தவிர்க்கவே முடியல. இப்ப இந்த கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள் பேசினதெல்லாம் எப்படி இருந்துச்சு, அது உங்களுக்கு சரியா பட்டுச்சா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் இதே போல் ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பத்தி பேசும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.